மனசு வேண்டான்னு சொன்னாலும் உடலோட உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாம நம்ம ஹீரோயின் இறந்தே போயிருந்தாங்க. கிராமத்து டாக்டரும் எஸ்ஏ கிட்ட ஹீரோயின் இறந்ததுக்கு ஹைப்பர் செக்ஷுவல் டிசார்டர் மட்டும் காரணம் கிடையாது, இந்த கிராமத்துல உள்ள 6 பேர் செஞ்ச சதிதான் சொல்றாங்க. அதே நேரத்துல நம்ம ரவிய காமிக்கிறாங்க. முகமுடிய போட்டுட்டு அந்த கிராமத்துல உள்ள போட்டோகிராஃபரை போய் அடிக்கிறாரு. மாறி மாறி 2 பேருக்குள்ளயும் சண்டை நடக்குது. நம்ம ரவிக்கும் நல்லாவே அடி விழுது. ஒரு சூலத்தை எடுத்துட்டு அந்த போட்டோகிராஃபரை குத்தி கொலை பண்றாரு. இனிமேல் நம்ம உயிரோட இருந்துக்கிற மாட்டோம்னு சொல்லிட்டு ஹீரோயின் இறந்து போன அதே கிணத்துக்குள்ள குதிச்சு இறந்ததுக்கு அப்புறமா அது நம்ம ஒன்னா இருக்கலாம்னு சொல்லி தன்னோட உயிரையும் விடுதாரு. கடைசியா இருக்கிறது 6வது ஆளுன்னு சொல்லவும் வெளியே இருந்து எல்லாத்தையும் ஜமீன்தாரும் கேட்டுக்கிட்டே இருக்காரு. வீட்டுக்கு போன ஜமீன்தாரு அவரோட மனைவியோட கழுத்தை புடிச்சிட்டு செவுத்துல உன்னோட பேரு வந்துடக்கூடாதுன்னு பயப்படுறியான்னு கேக்குறாரு. நம்ம ஹீரோயின்ட்ட கொஞ்சம் பேரு கவிதையை வாசிக்கணும்னு ஆசைப்பட்டு அவங்களை துரத்தும் போது ஒரு மில்லுக்கு பின்னாடி போய் ஒளிறாங்க. உள்ள ஏதோ சவுண்ட் வருதுன்னு சொல்லி பார்த்தவங்க அங்க நம்ம ஜமீன்தாரோட மனைவியும் போட்டோகிராஃபரும் கவிதையை வாசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தத ஜமீன்தாரோட மனைவியும் பாத்துருந்தாங்க. இனிமேல் நம்ம ஹீரோயினை விட்டு வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கிராமத்துக்குள்ள இருந்தா நம்ம ஹீரோயினை கொல்ல முடியாது, எப்படியாவது அவங்களை வெளியே தள்ளணும்னு சொல்லி மொத்த மக்களும் கல்லால அடிச்சு நம்ம ஹீரோயினை விரட்டினதுக்கு அப்புறம் அந்த 5 பேரும் அந்த கிணத்துக்கிட்ட வராங்க. அந்த நேரத்திலயும் போட்டோகிராஃபர் நம்ம ஹீரோயின் மேல தப்பா தான் கைய வைக்கிறாரு. ஜமீன்தாரமா வந்ததும் அவங்க கால்ல போய் விழுந்து நம்ம ஹீரோயின் கெஞ்சுதாங்க. ஆனாலும் விடாம ஒன்னு நினைச்சிட்டே எங்களால பயந்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி அந்த கிணத்துக்குள்ள போட்டே அவங்களை கொல்லுறாங்க. நடப்புல ஜமீன்தாரும் என்னையே தப்பா தீர்ப்பு சொல்ல வச்சுட்டேன்னு சொல்லிட்டு அவங்களோட மனைவி மேலேயே பெட்ரோலை ஊத்தி அந்த இடத்துல எரிச்சு கொல்லுறாங்க. இந்த கிராமத்துக்குள்ள கண்ணு தெரியாத ஆளா ஒருத்தர் சுத்துவாரு. ஆனா அவருக்கு உண்மையாவே கண்ணு தெரியும். ஹீரோயின் இருந்து நம்ம டாக்டரும் ரவியும் அழுதுட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துலதான் இவரு வந்து எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரு.